சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் உட்பட தமிழகத்திலிருந்து இயக்கப்படும் 7 விரைவு ரயில்களின் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. புதிய கால அட்டவணை ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 2 நாட்கள் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாம்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 4,42,070 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2,56,000 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் போது 2,89,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை மறுதினம் வெளியாக உள்ள நிலையில் நீக்கப்பட்டவர்களில் 1 கோடி பேரின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஊட்டி, கொடைக்கானலில் உறைபனி ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள காரணம்பேட்டையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. மாலை 4 மணிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதில் 13 திமுக மாவட்டங்கள், 39 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து 1,50,000 லட்சம் மகளிர் பங்கேற்கிறார்கள். அவர்களுக்கு மாவட்ட வாரியாக தனித்தனி வண்ணங்களுடன் அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 150 ஏக்கரில் மாநாட்டு திடலுடன் 4,000க்கும் மேற்பட்ட வாகனங்களை நிறுத்தும் அளவுக்கு வாகன நிறுத்தும் இடமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருகை தரும் அனைவருக்கும் குடிநீர், உணவு, அவசர மருத்துவ உதவி, தீயணைப்பு வாகனம் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசாக 5,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறினார். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே கூட்டணி குறித்து அறிவிப்பேன் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். பாஜக எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் கூட்டணிக்குள் இணைக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பொங்கலுக்குள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைவார்கள் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் வெளியான பிறகு நிறைய கட்சிகள் முடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவிற்காக மலேசியா சென்ற விஜய் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் அவரை ஏராளமான தொண்டர்கள் சூழ்ந்த நிலையில் காரில் ஏறும்போது தடுமாறி கீழே விழுந்தார். விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது விஜய் சென்ற காரின் மீது பின்னால் வந்த வாகனம் இடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இடித்த வாகனத்தின் முகப்பு விளக்கு சேதமடைந்தது. சென்னை அண்ணா நகரில் பழைய இரும்பு குடோனில் நேற்று மாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. அண்ணா நகர் 1வது நிழற் சாலையில் 2 கிரவுண்ட் அளவில் உள்ள அந்த குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அண்ணா நகர், கோயம்பேடு, முகப்பேர், வில்லிவாக்கம் ஆகிய இடங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 5க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டனர். கூடுதலாக 20க்கும் மேற்பட்ட சென்னை குடிநீர் வாரிய லாரிகள் வரவழைக்கப்பட்டன. அந்த குடோனில் பழைய ஏசி உபகரணங்கள், கேஸ் சிலிண்டர்கள், மின் உபகரணங்கள், காப்பர் கம்பிகள் இருந்ததால் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதில் சிரமம் ஏற்பட்டது. பல அடி உயரத்திற்கு தீப்பிழம்பு எழுந்ததால் தீயணைப்பு வீரர்களால் நெருங்க முடியவில்லை. காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் ஆகியோர் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக விடிய விடிய போராடினர். குடோனில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது.
கைலாங்கடை. ஓகே ஓகே. ஏதாவது இந்த ஈஸியில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களா அந்த மாதிரி? இல்லை, கைலாங்கடை ஃபுல்லாக கேஸு, அந்த ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் வேஸ்டேஜ், ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஐட்டம். கேஸ் வெஞ்சு தான் என்ன வெஞ்சு தெரியல, சடன்லி ஃபயர் ஆகிடுது. உங்கள் வீடெல்லாம் பின்னாடி இருக்கா? எப்படி இருக்குது? பேக் சைடில் நம்ம காம்பவுண்டில் ஒட்டப்பள்ள வீடு இருக்குது. பப்ளிக்லாம் அங்கேருந்து ரிமூவ் பண்ணி அதில் யாருமே எந்த ஆபத்து கிடையாது. யாருக்கும் குட் காசு யாருக்கும் எதுவும் ஆகாது. எதுவுமே யாருக்கு எந்த பப்ளிக் யாருக்கு எந்த டிஸ்டர்ப் கிடையாது. யாருக்கு பண்ணி பிரச்சனை கிடையாது. 7 மணிக்கு வரும்போது பார்த்தா அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஓகே. 7 மணிக்கு ஆரம்பிச்சதில்ல, 7லேருந்து 7 மணிக்கு மேலேயே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே எரிஞ்சிருந்தது. நான் பார்க்கும்போது 7 மணி சொல்லும்போது ஒரு 6 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கெஸ் இருக்கா ஐயா எதனால் இந்த மாதிரி ஆச்சு? தெரியல. என்ன வேஸ்ட் பேப்பர் தானே, கேஸ் இருக்கலாம், ஃப்ரிட்ஜு ஐட்டம், கம்ப்ரஸர் எல்லாம் இருக்குமா இருக்கும். அதில் ஏதோ இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இங்கே பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை? இல்லை, யாருக்கும். ஓகே ரைட். இல்லை யாரும் இல்லை. மெக்சிகோவின் ஆக்சகா மாகாணத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்து ஏற்பட்டதில் 13 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் 98 பேர் காயமடைந்த நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாளை வைகுண்ட ஏகாதசி. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் பகல்பத்து உற்சவத்தின் 10ஆம் நாளான இன்று மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளிய நம்பெருமான். நாளை காலை 5:45 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறவுள்ளது. டெல்லியில் கடுமையான நிலையில் காற்று மாசு தொடர்கிறது. அக்ஷர்தாம், ஆனந்த் விஹார் பகுதிகளில் காற்றின் தர குறியீடு 459 பதிவான நிலையில் நச்சு புகை மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். சென்னையில் உல்லாசத்திற்கு பெண் அனுப்புவதாக கூறி வட மாநில இளைஞரிடம் 28,000 ரூபாய் பறித்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். வேதிப்பொருளை கையில் தேய்த்து கொண்டு தயாராக இருக்குமாறு கூறியதை நம்பி அதை செய்த இளைஞர் கொப்பளங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஸ்பெயினின் தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2 பேர் காணாமல் போயுள்ளனர். ஆற்று வெள்ளத்தில் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 8 மாகாணங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.